பறவைகளுக்கான சரணாலயங்கள் பல இருந்தாலும் புதுச்சேரியில் ஒரு வீடு சிட்டுக்குருவிகளுக்கான சரணாலயமாக திகழ்கிறது. அதனை பற்றிய செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ஒரு காலத்தில் நமது வீடுகளில் கூடு கட்டி வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் நம்மை விட்டு வெகு தூரத்துக்கு பறந்து விட்டன. செல்போன் டவர் போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள், வயல்வெளிகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு போன்றவைகளினால் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அருகி வருகிறது. எனவேதான் அவைகளை பாதுகாப்பதற்காக மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் என அனுசரிக்கப்படுகிறது. இப்படி அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் தங்களது வீட்டின் ஒரு பகுதியை சரணாலயமாக மாற்றியுள்ளனர் சந்திரசேகரன் கீதா தம்பதியினர். பானைங்க வாங்கி கட்டினேன். அப்போ கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபுட்டும் மாற்றணும். ஃபுட்டை சின்ன கம்பு ட்ரை பண்ணும்போது நல்ல அதுக்கு ரிசல்ட் கொடுத்தது. ஒன்றா வர ஆரம்பிச்சது. ஒன் டு அதர் அந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகி இந்த ஒரு 5 இயர்ஸில் நிறைய குருவிகள் இங்கே ஒரு சாங்சுரி மாதிரி எடுத்துக்கிட்டு, அப்போ ஃபுட்டும் ஷெல்டரும் மிஸ் பண்ணதால் அந்த ஃபுட்டும் ஷெல்டரும் இங்கே எங்ககிட்ட ரெகுலராக இருக்குது. இப்போ இதுதான் அதனுடைய இங்கே வர்றதுக்கு காரணம், டெவலப் ஆனதுக்கு. அப்புறம் இங்கே ப்ரீடிங் நடக்குது. இங்கே வீட்டின் முன்புறத்தில் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கென அவை விரும்பும் அமைப்போடு பிரத்யேகமாக கூடு அமைத்துள்ளனர். கடந்த 2010ஆம் ஆண்டு சிட்டுக்குருவிகளுக்காக சிறுதானியம் போட்டு வைத்ததாகவும் பின்னர் படிப்படியாக சிட்டுக்குருவிகளின் வருகை அதிகரித்ததாகவும் இவர்கள் கூறுகின்றனர். நம்மளும் அதோட குணாதிசயம் எப்படின்னா, ஒரு குருவி ஒரு கூட்டில் கட்டிட்ட அப்புறமா குஞ்சு பொரிச்ச அப்புறம் அடுத்த குருவி அந்த வீட்டுக்கு வராது. அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்ட அப்புறமா தான் அந்த சிட்டுக்குருவி புதுசாக வீடு கட்டி தான் வரும். ஆனால் மனிதர்களாக நம்ம தலைமுறையாக ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரே வீட்டில் இருந்து மூதாதையர் சொத்து அப்படியே இருக்கணும். இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. இந்த சிட்டுக்குருவி யார் வீட்லையானா ஒரே ஒரு சிட்டுக்குருவி தெரிஞ்சால் போதும். அதுங்களுக்கு நீங்கள் கம்பு, அதுங்க சாப்பிட்றது பொடி கம்பு தான். நாங்கள் எங்கள் வீட்டில் முதல் வரும்போது அரிசி, கம்பு, தெனை அப்படிலாம் போட்டோம். அந்த பெரிய கம்பு முதல்ல போட்டோம். அது கம்மியாக தான் வர ஆரம்பிச்சிது. நாங்கள் இப்போ நாட்டுக்கம்பு, அதை பொடி கம்பு இருக்குது இல்லைங்களா, அதை போடுறோம். இப்போ நிறைய வருது. அதோடைய சத்தங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிட்டுக்குருவிகள் பட்டாசு சத்தத்தினால் பறந்துவிடும் காரணத்தினால் இப்பகுதியில் பட்டாசுகள் கூட வெடிப்பதில்லை. இந்த தம்பதி மற்றவர்களுக்கும் குருவிகளை வளர்க்க ஆலோசனை வழங்கி வருகின்றனர். சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க இந்த சிட்டுக்குருவி தினத்தில் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எனவும் இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆரண்யா காடுகள் அமைப்பு சந்திரசேகரன் தம்பதிக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சியின் காரணத்தினால் தினந்தோறும் நம் கண்களுக்கு தெரியாமலேயே இயற்கை பல வகைகளில் அழிந்து வருகின்றன. அப்படி அழிந்து வரும் என்று கூறப்படும் இனங்களில் இந்த சிட்டுக்குருவி ஒன்று என்று கூறப்படுகின்றது. ஆனால் இவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த இனங்கள், சிட்டுக்குருவி இனங்கள் அழியவில்லை என்றும் நம்முடைய வாழ்க்கை நிலையையும் அமைப்பையும் மாற்றிவிட்டதன் காரணத்தினாலேயே சிட்டுக்குருவிகள் காணாமல் போய்விட்டதாகவும், மீண்டும் அதனுடைய வாழ்வதற்கான அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால் அவை மீண்டும் காணப்படும், மீண்டும் அவர்கள் வளர்ச்சியும் அதிக அளவில் காணப்படும் என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் குமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி.